தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், 1000 நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள், தடையில்லா மருந்து விநியோகத்தை உறுதி செய்த 100 கோடி ஒதுக்கீடு, மருத்துவ நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி ஒதுக்கீடு குறைவற்ற செல்வமாக்க உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 25 கால்நடை மருத்துவமனைகளை பல்நோக்க மருத்துவமனையாக நம்முடைய அமைச்சரை விட சொல்லியிருக்கிறேன். எங்க மாவட்டத்துக்கு ஒன்று கொடுங்க, என் தொகுதிக்கு ஒன்று கொடுங்க கோரிக்கை வச்சிருக்கேன். செஞ்சு கொடுங்க முதலமைச்சர் மூலம் நான் உங்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். அத்தோடு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 5 நிமிஷம் தான் போயிருக்கு. சமூக நீதி பிறப்பிடமாக கருதப்படும் தமிழகத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினரின் சமூக பொருளாதாரத்தை உயர்த்த வெற்றி தொழில் முனைவோர் திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், மண்ணின் மகள் திட்டம், அயோத்திதாச பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம் மற்றும் ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம் போன்றவைகளுக்கு 3,937 கோடி ஒதுக்கீடு. அனைத்து பெண்களுக்கும் திருமண நன்னாளில் 8 கிராம் தங்க நாணயம், ஒரு பட்டுப்புடவை. இந்த தமிழகத்தில் இருக்கிற பெண்களுக்கு ஒரு பட்டுப்புடவையும் 8 கிராம் தங்கம் வழங்குகிற உங்களது அற்புதமான திட்டம் பெண்களுக்கு வரப்பிரசாதம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசு பொறுப்பேற்றவுடன் 14,790 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல், 33,062 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் விளங்கும் வழிகாட்டி 3 என்றும் தொலைநோக்கு புதிய சேவை திட்டம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பல்வேறு மாவட்டங்களை விண்வெளி தொழில் முதலீட்டு மண்டலமாக அறிவித்து இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு மற்றும் புத்தாக்க நகரமாக அறிவகம் என்ற நகரம் உருவாக்க இருப்பது. எஃகு உற்பத்தியை ஊக்குவிப்போம், பசுமை எஃகு உற்பத்தி முன்முயற்சி, தொழில் முனைவோருக்கான தொழில்நுட்ப முயற்சி இன்னும் பல்வேறு திட்டங்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2640 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட உடன்குடி மற்றும் இன்னூர் அனல் மின் திட்டம், பல்வேறு மின் திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே. மின் மிகை மாநிலமாக நிச்சயமாக உங்களது ஆட்சி காலம் அமையும் என்பதை மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா காலத்தில் எப்படி மின் மிகை மாநிலமாக தமிழ்நாடு இருந்ததோ அந்த தொலைநோக்கு திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு மின் மிகை மாநிலமாக ஆகியது. இப்போதும் தமிழ்நாடு மின் மிகை மாநிலமாக ஆகும். அதற்கான திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் நிறைய இருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விவசாயிகளின் நலனுக்காக எங்களுடைய பகுதி டெல்டா பகுதி 144 கோடி ரூபாய் குறுவை தொகுப்பு, 75,000 ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள், உள்ளபடியே வரவேற்கிறோம். ஆனால் எங்களது பகுதியில் இருக்கிற விவசாயிகள் நம்முடைய புதிய முதலமைச்சரிடம் சொல்லுங்கள், நம்முடைய பகுதியுடைய வேதனையை சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இங்கே இருப்பவர்கள் உங்களுக்கு எதிராக வாக்களித்தவர்கள், நான் உங்களை ஆதரித்து வாக்களிக்கிறேன். நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன், சிறு குறு விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யுங்கள். நீங்கள் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் விவசாயிகளின் நெஞ்சங்களில் நீங்கள் குடியிருப்பீர்கள். கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணிட்டீங்க. இன்னும் 8,000 கோடி ரூபாய் தான் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த சிறு குறு விவசாயம் என்ன குறிக்கிடாதீங்க, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, குறிக்கிடக்கூடாது. நான் பேசுவேன். சிறு குறு விவசாயிகளின் கடன்களை முழுமை தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். ஏன்னா ஏன் டைம் போயிடும், எனக்கு 15 நிமிஷம் காலைல நீங்க கொடுத்துட்டீங்க. அதுக்காக நான் ஸ்பீடா படிக்கிறேன், இல்லைன்னா எல்லா பக்கத்தையும் பரட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு பகுதியாக படிக்கிறேன். குறிக்கிட காலைல நீங்க சொல்லிட்டீங்க பேரவைத் தலைவர்களே, வேகமா படிங்க, வேகமா படிங்க. 15 நிமிஷம் முடிச்சிட்டேன். சிறு குறு விவசாயிகள் பெற்ற கடன்களை முழுமையும் தள்ளுபடி செய்யணும் முதலமைச்சர்களே. எங்க எதுக்கு வேணாலும் கவர்ச்சி திட்டங்களுக்கு கடந்த காலங்களில் கடன் வாங்கியதை போல உண்மையான நல்ல திட்டங்களுக்கு விவசாயிகளுக்கு உதவுகிற இந்த திட்டத்திற்கு நீங்க எங்க வேணாலும் கடன் வாங்க. ஆனால் சிறு குறு விவசாயிகள், டெல்டா பகுதியில் இருக்கிற சிறு குறு விவசாயிகள் கடன்களை தயவு செய்து தள்ளுபடி செய்யுங்கள். எங்களது விவசாயிகளின் வாழ்வில் ஒளியேற்றுங்கள் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். அத்தோடு எங்களுடைய நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டதை போல டெல்டா மாவட்டங்களை, வறட்சி பாதித்த மாவட்டங்களை அறிவியுங்கள். நிதி வரும்போது அவருக்கு உதவுங்கள். என்றைக்கு உபரிநிதி தமிழ்நாட்டிற்கு வருகிறதோ நல்ல திட்டம் மாண்டேக் சிங் அல்வாலியா, வரி வருவாயை பெருக்க வேண்டும், ஊழலை ஒழிக்க வேண்டும். உங்களது எண்ணம் நிறைவேறும். அந்த நேரங்களில் விவசாயிகளுக்கு உதவி செய்யுங்கள். எங்களது மாவட்டம் வறட்சி மாவட்டம். மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும்போது வறட்சி மாவட்டமாக அறிவித்தார். வருவாங்க.
அதே மாதிரி நாங்க உங்களை கையெடுத்து கும்பிடுறோம். ஒரு தடவை எங்களை பார்த்து இது அங்கேயே அறிவிச்சுவாங்க. நீங்க இருக்கிற வரைக்கும் நீங்க தான் முதலமைச்சர், யாராலையும் செய்ய முடியாது. நிறைய இருக்கு, பேரத்தில் பாக்குறாங்க.